வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெட்டில் ஓகேங்களா, அதாவது ஹிஸ்ட்ரியில் இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஓகேங்களா, ஐஎன்எம்மை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டினில் அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டினுக்கு பக்கமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. வாங்க வீடியோவுக்கு போவோம். சைஸை பெருசு பண்ணிக்குவான். பாருங்கள் ஓகேங்களா. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா சர் எலிசா இம்பே ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசியம் ஏற்பட முக்கிய காரணம் ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்பட மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியரிடையே ஏற்பட்ட வேற்றுமை, அதாவது பொருளாதார சுரண்டல். என்னது? பொருளாதார சுரண்டல் ஓகேங்களா. ஏதா இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர். அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் லாலா லஜபதி ராய். அப்போ அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். அடுத்து பாருங்கள். மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த மாகாணங்களில் அறிமுகப்படுத்தியது. அப்போ மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் என்ன அறிமுகப்படுத்தியது அப்படின்னா இரட்டை ஆட்சி முறை. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த மாகாணங்களில் அறிமுகப்படுத்தியது இரட்டை ஆட்சி முறை. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6 ஓகேங்களா. ஆகஸ்ட் நன்கொடையை 1940 வழங்கிய ஆங்கில அரசு பிரதிநிதி ஓகேங்களா. ஆகஸ்ட் நன்கொடையை 1940 வழங்கிய ஆங்கில அரச பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லின்லித்கோ பிரபு. அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் பூனா. அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் பூனா. ஜூன் 3 1947 எதனோடு தொடர்புடையது அப்படின்னா ஓகேங்களா மவுண்ட் பேட்டன் திட்டம். என்னது? மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் ஜூன் 3 1947 தொடர்புடையது. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 9. நவீன இந்தியாவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக உடனடி காரணம் எது? ஓகேங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக அதாவது உடனடி காரணம் கேட்குறாங்க இல்பர்ட் மசோதா. கொஸ்டின் நம்பர் 11 ஓகேங்களா. சட்டமறுப்பு இயக்கத்தின் தொடக்க நிகழ்ச்சி என்ன அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம். சட்டமறுப்பு இயக்கத்தின் தொடக்க நிகழ்ச்சி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உப்பு சத்தியாகிரகம். பாகிஸ்தான் கோரிக்கையை முகமது அலி ஜின்னா விடுவித்த ஆண்டு கிபி 1940. பாகிஸ்தான் கோரிக்கையை முகமது அலி ஜின்னா விடுவித்த ஆண்டு 1940 கிபி 1940. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க ஓகேங்களா. ஆங்கில அரசு இந்திய சுதந்திர போராட்டத்தை எதிர்கொள்ள கொண்ட வந்த சட்டம் ஓகேங்களா. வந்த சட்டம் எது அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம் ஓகேங்களா. ஆங்கில அரசு இந்திய சுதந்திர போராட்டத்தை எதிர்கொள்ள கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. சிஆர் தாஸு மற்றும் மோதிலால் நேரு ஓகேங்களா தோற்றுவித்த கட்சி சுயராஜ்ய கட்சி. அதாவது சிஆர் தாஸும் மோதிலால் நேரும் தோற்றுவித்த கட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா சுயராஜ்ய கட்சி. 1932 ஆண்டு ஆங்கில அரசு
அறிமுகப்படுத்தியது? அதாவது வகுப்புவாத அறிக்கை 1932ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்தியது வகுப்புவாத அறிக்கை. கொஷின் நம்பர் 16. நேரு இடைக்கால அரசை அமைக்க உதவி கோரியது சின்னா. நேரு இடைக்கால அரசை அமைக்க உதவி கோரியது சின்னா. அடுத்து 17வது கொஸ்டின். இந்திய சமஸ்தானங்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டவர்? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? இந்திய சமஸ்தானங்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் இணைச்சதுனால அவரை ஓகேங்களா இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். கொஷின் நம்பர் 18. சௌரி சௌரா நிகழ்ச்சியின் காரணமாக காந்தி எந்த போராட்டத்தை நிறுத்தினார்? அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். அதாவது சௌரி சௌரா நிகழ்ச்சியின் காரணமாக காந்தி எந்த போராட்டத்தை நிறுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். பாருங்கள், சைமன் கமிஷனை இந்தியர் புறக்கணிக்க காரணம் என்ன? ஓகேங்களா? அதாவது சைமன் கமிஷனை இந்தியர் புறக்கணிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. காரணம் கேட்குறாங்க. அதில் இந்தியர் எவரும் இல்லை. கொஷின் நம்பர் 20வது கொஷின் பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் முழுமையான சுதந்திரத்தை தன் குறிக்கோளாக அறிவித்த ஆண்டு? கிபி 1929. அடுத்த கொஷின் பாருங்கள். ஓகேங்களா? லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது அப்படின்னா பூரண சுதந்திரமே இந்தியரது குறிக்கோள். அதாவது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பார்த்தீங்கன்னா பூரண சுதந்திரமே இந்தியரது குறிக்கோள். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 22 பாருங்கள். 1932 காந்தியடிகள் உண்ணாவிரதத்தை கைவிட காரணமான ஒப்பந்தம்? காந்தியடிகள் உண்ணாவிரதத்தை கைவிட காரணமான ஒப்பந்தம் எதுனா பூனா ஒப்பந்தம். ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தில் உப்பு காய்ச்சிய இடம்? ஓகேங்களா? வேதாரண்யம். ஓகேங்களா? அதாவது ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தில் உப்பு காய்ச்சிய இடம் அப்படின்னா வேதாரண்யம் தான். ஓகேங்களா? உப்பு சத்தியாகிரகத்தினுடைய நினைவு தூண் இருக்குது. ஓகேங்களா? இந்த வேதாரண்யம் அப்படிங்கிற இடத்துல தான் உப்பு சத்தியாகிரகத்தினுடைய நினைவு தூண் இருக்குது. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. ஓகேங்களா? தக்கான கல்விக் கழகத்தை போற்றி வளர்த்தவர் யார்? தக்கான கல்விக் கழகத்தை போற்றி வளர்த்தவர் யார்னா நீதிபதி ராணாடே. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர்? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1944ஆம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி பெயரை திராவிட கழகம் என முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை. சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சி திராவிட கட்சின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. முன்மொழிந்தவர்னா அண்ணா. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக எதிர்ப்பை வலுப்பெறச் செய்தது தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம். அதாவது பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பை வலுப்பெறச் செய்தது எதுனா தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜகோபாலாச்சாரி. கொஸ்டின் நம்பர் 29. நாடு முழுவதும் விடுதலை நாளாக எப்போது கொண்டாடப்பட்டது? 26/1/1950. 26/1/1930. 26/1/1930 தான் நாடு முழுவதும் விடுதலை நாளாக ஓகேங்களா அறிவித்து கொண்டது. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பிய
இங்கிலாந்து பிரதமர் யார்? இங்கிலாந்து பிரதம அமைச்சர் யார் அப்படின்னா அட்லி. அட்லி தான் ஓகேங்களா அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பினார். அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வரிகோடா இயக்கத்தினை துவங்கப்பட்ட இடம் அகமதாபாத். அதாவது காந்தியடிகள் வரிகோடா இயக்கத்தினை துவக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா அகமதாபாத். கொஸ்டின் நம்பர் 32 ஓகேங்களா, எந்த சட்டத்தின்படி ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்பட்டது? ஓகேங்களா, எந்த சட்டத்தின்படி ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்பட்டது? 1935 சட்டத்தின்படி தான் ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்பட்டது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் வேறு பெயர் என்ன? காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னா டெல்லி ஒப்பந்தம். டெல்லி ஒப்பந்தம். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தினுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா டெல்லி ஒப்பந்தம். கொஸ்டின் நம்பர் 34, யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? மாயோ பிரபு. மாயோ பிரபு காலத்தில் தான் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. முறையான மக்கள் தொகை யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டதுன்னா ரிப்பன் பிரபு காலத்தில் தான். ஓகேங்களா, பொருந்தாதது பாருங்கள். ஓகேங்களா, எம்ஜி ரனடே, பெரோத்தா மேக்தா, சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா, இவர் மட்டும் தீவிரவாதி, மற்றவங்களாம் மிதவாதி. இது பொருந்தாதது. அரவிந்த் கோஷ். சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 36. கொஷின் நம்பர் 36 ஓகேங்களா, பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? தவறானது எது எவை? ஓகேங்களா, பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தவறானது எது எவைன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் மோதிலால் நேரு. ஓகேங்களா, இது தவறு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கன்னா காந்தியடிகள் அலி சகோதரர்களால் ஏற்படுத்தப்பட்ட கிலாபத் இயக்கத்தை எதிர்த்தார். கிலாபத் இயக்கத்தை எதிர்த்தார், இதுவும் தவறு. ஓகேங்களா, 5/1/1922 சௌரி சௌரா சம்பவம் கோராக்பூரில் நடந்தது, இதுவும் தவறு. ஓகேங்களா, இதுவும் தவறு. ஓகேங்களா, அப்போ என்ன கேட்குறான்? தவறானது எது எவைன்னு கேட்குறாங்க. 3மே தவறு. ஓகேங்களா, 1 2 3மே தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பத்திரிகை மொழி தடை சட்டம் ஓகேங்களா எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1878. பத்திரிகை மொழி தடை சட்டம் 1878. கொஸ்டின் நம்பர் 38 ஓகேங்களா, பாருங்கள். நாடு இணைக்கும் கொள்கை மூலம் ஓகேங்களா டல்கௌசி பிரபு முதல் கைப்பற்றப்பட்ட இடம் எது அப்படின்னா சதாரா. சதாரா. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை கொண்டு வந்தது? எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை கொண்டு வந்தது அப்படின்னா மும்பை காங்கிரஸ் மாநாட்டில் தான் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் ஈவே ராமசாமி தான் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர். கொஸ்டின் நம்பர் 41. வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சார் அயர்கூட். வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சார் அயர்கூட். உள்ளாட்சித்துறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. உள்ளாட்சித்துறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு. அண்ணா முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த ஆண்டு 1969. அண்ணா முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த ஆண்டு 1969. கொஸ்டின் நம்பர் 44. பிரமணார் அல்லாதோருக்கு என்று தனி விடுதி துவங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் நடேசன். அதாவது பிரமணார் அல்லாதவருக்கு என்று தனி விடுதி துவங்கியவர் யாருன்னா டாக்டர் நடேசன். சேலத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என மாற்றம் செய்த ஆண்டு 1944. பாருங்கள், பின்வருவனவற்றில்
கால வரிசைப்படுத்துக, பின்வருவனவற்றில் கால வரிசைப்படுத்துங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1, அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வட்ட மேஜை மாநாடு 3, அடுத்து பார்த்தீங்கன்னா பூனே ஒப்பந்தம் 4. அப்போ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. ஓகேங்களா? இது இயரை வச்சு தான் நம்ம வரிசைப்படுத்தணும். கொஷின் நம்பர் 47 பாருங்கள். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1931. காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1931. பாருங்கள், 48வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரி தவறு எது எவை? வகுப்புவாத அறிக்கையை டாக்டர் அம்பேத்கர் வரவேற்றார். இந்த அறிக்கையில் சிறுபான்மையருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தனி இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. 2மே சரி. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா 2வது வட்ட மேஜைனால 3 வட்ட மேஜைமானாலும் அம்பேத்கர் தான் கலந்துக்குவார். வகுப்புவாத அறிக்கையை டாக்டர் அம்பேத்கர் வரவேற்றார். சரி. இந்த அறிக்கையில் சிறுபான்மையருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தனி இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அப்போ 1, 2 2மே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 49. கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். மகாத்மா காந்தியினுடைய இறப்பினை நம் வாழ்வில் ஒளிமறைந்து எங்கு இருள் சூழ்ந்து விட்டது என்று கூறியவர். அதாவது மகாத்மா காந்தியினுடைய இறப்பினை நம் வாழ்வில் ஒளிமறைந்து எங்கும் இரு சூழ்ந்து விட்டது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய தேசிய காங்கிரஸ் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆலம் ஆக்டோவின் ஹிம், அதாவது சுருக்கி ஏஓ ஹிம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏஓ ஹிம். ஓகேங்களா? அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆலம் ஆக்டோவின் ஹிம் அல்லது ஏஓ ஹிம்னு சொல்லுவாங்க. கொஷின் நம்பர் 51. கொஷின் நம்பர் 51 பாருங்கள். தவறானது கேட்குறாங்க. ஓகேங்களா? தவறானது எது எவை? ஓகேங்களா? பிபின் சந்திரபால் மிதவாதிகளின் தலைவர். தப்பு. அரவிந்த் கோஷ் சுதேசி நீராவி கப்பலை தோற்றுவித்தார். தப்பு. வஉசி தான் தோற்றுவித்தார். உவே சிதம்பரம் பிள்ளை வந்தே மாதரம் பாடலை எழுதியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. தப்பு. கோபாலகிருஷ்ண கோகில நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை அமைச்சார். இதுவும் தப்பு. அப்போ தவறானது 4மே தப்பு. 1, 2, 3, 4. ஓகேங்களா? அடுத்து பார்த்துங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர். ஓகேங்களா? சரோஜினி நாயுடு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. கொஷின் நம்பர் 53 பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியான இணை எது எவை? ஓகேங்களா? எது எவை? சிம்லா மாநாடு 1945 நடந்தது. சரி. ராஜகோபாலாச்சாரி விதி 1945. ஓகேங்களா? அதுவும் சரி. வெவ்வல் திட்டம் 1945. இதுவும் சரி. அமைச்சரவை தூதுக்குழு. ஓகேங்களா? தப்பு. 1946 தான். ஓகேங்களா? அப்போ என்ன ஆன்சரு? சரியானது 1, 2, 3. ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். இலவு வாரம் என்ற போராட்டத்தை எதனுடன் தொடர்புடையது? தமிழர்களின் தமிழாசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு. அப்போ இழிவு வாரம் என்ற போராட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா தமிழாசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏலிசை மன்னன் 55வது கொஸ்டின். ஏலிசை மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா எம்கே தியாகராஜ பகாவதர். எம்கே தியாகராஜ பகாவதர். கொஸ்டின் நம்பர் 56.
அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து அண்ணாவை பாராட்டியது அப்படின்னா 1968. அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து அண்ணாவை பாராட்டியது அப்படின்னா 1968. அடுத்து பாருங்கள், இந்திய குடிமைப்பணியின் தந்தை. இந்திய குடிமைப்பணியின் தந்தை யாருன்னா காரன் வாலிஸ் பிரபு. இந்திய குடிமைப்பணியின் தந்தை காரன் வாலிஸ் பிரபு. கேரளாவில் பாருங்கள், கேரளா மலபார் கடற்கரையில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யாருன்னா கேளப்பன். அதாவது கேரளாவில் மலபார் கடற்கரை பகுதியில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேளப்பன். இவர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார். கான் அப்துல் கபார் கான் அப்படிங்கிறது எல்லை பகுதியில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர். ஓகேங்களா, அதனால் இவருக்கு எல்லை காந்தின்னு வேறு பெயர் இருக்குது. யார்? கான் அப்துல் கபார் கான். கொஸ்டின் நம்பர் 59. சைமன் குழுவை வருகையை வரவேற்ற கட்சி நீதி கட்சி. அதாவது சைமன் குழு வருகையை வரவேற்ற கட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா நீதி கட்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றத்தின் போது இருந்த ஆங்கில வைசராய் யார் அப்படின்னா டப்ரின் பிரபு. ஓகேங்களா, அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றத்தின் போது இருந்த ஆங்கில வைசராய் யாருன்னு கேட்டாங்கன்னா டப்ரின் பிரபு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், சுதேசி மித்திரன். ஓகேங்களா, இதழை தொடங்கியவர் யாருன்னா சுப்பிரமணிய ஐயர். சுதேசி மித்திரன் இதழை தொடங்கியவர் சுப்பிரமணிய ஐயர். கொஷின் நம்பர் 62. கொஷின் நம்பர் 62 பாருங்கள், சாலின் வாலாபாய் படுகொலை காரணமானவர் அவரை சுட்டு கொண்டவர். ஓகேங்களா, காரணமானவர் டயர், சுட்டு கொண்டவர் யாருன்னா உத்தம் சிங். ஓகேங்களா, ஜாலின் வாலாபாய் படுகொலைக்கு காரணமானவர் டயர், அவரை சுட்டு கொண்டவர் யாருன்னா உத்தம் சிங். கொஷின் நம்பர் 63. கொஷின் நம்பர் 63. கொஷின் நம்பர் 63 பாருங்கள். ஓகேங்களா, சுதந்திரத்திற்கு முன்பாக சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எத்தனை முறை நடைபெற்றது அப்படின்னா 7 முறை நடைபெற்றுதான். ஓகேங்களா, அதாவது சுதந்திரத்திற்கு முன்பு சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எத்தனை முறை நடைபெற்றதுன்னா 7 முறை நடைபெற்றது. பாருங்கள், அடுத்து பொறுத்துக்க. முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1906. ஓகேங்களா, அப்போ 4 வங்க பிரிவினை எப்போ ரத்து செஞ்சாங்க? வங்க பிரிவினை 1905 11 ரத்து செஞ்சுருவாங்க. சௌரி சௌரா இயக்கம் எப்போ தொடங்குதுன்னா 1922. இந்திய பல்கலைக்கழக சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1904. அப்போ முஸ்லீம் லீக்கு 1906, வங்க பிரிவினை 1905, சௌரி சௌரா இயக்கம் 1922, இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904. பாருங்கள், அப்போ 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 65 பாருங்கள், பின்வருவற்றுள் யார் தீவிரவாதி அல்ல? ஓகேங்களா, தீவிரவாதி பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷே, லாலா லஜபதி ராய், திலகர் 3 பேருமே தீவிரவாதி. ஓகேங்களா, சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் தான் மிதவாதி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்? அப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் கூட்டத்தில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டர்னா 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கொஷின் நம்பர் 67 பாருங்கள், மிதவாதிகளின் கோரிக்கை. மிதவாதிகளுடைய கோரிக்கை அரசியல் பிச்சை என்று வர்ணித்தவர். ஓகேங்களா, காங்கிரஸினுடைய இளைய தலைமுறையினர். அப்போ மிதவாதிகளுடைய கோரிக்கை அரசியல் பிச்சை என்று வர்ணித்தவர். அப்போ மிதவாதிகளுடைய கோரிக்கை அரசியல் பிச்சை என்று வர்ணித்தவர் யாருன்னா காங்கிரஸ் இளைய தலைமுறையினர். காங்கிரஸினுடைய இளைய தலைமுறையினர். சுதேசி இயக்கம் தோன்ற காரணமான இயக்கம். சுதேசி இயக்கம் தோன்ற காரணமான இயக்கம் எதுனா வங்க பிரிவினை. வங்க
பிரிவினை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 69வது கொஸ்டின். எந்த இயக்கத்தின் போது முதல் வந்தே மாதிரம் ஓகேங்களா பயன்படுத்தப்பட்டது? அப்போ எந்த இயக்கத்தின் போது முதல்ல வந்தே மாதரம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா சுதேசி இயக்கம். ஓகேங்களா, எந்த இயக்கத்தின் போது முதலில் வந்தே மாதரம் பயன்படுத்தப்பட்டதுன்னா சுதேசி இயக்கம். தண்டி யாத்திரையின் போது காந்தியுடன் அதாவது எத்தனை உறுப்பினர்கள் ஓகேங்களா இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்படின்னா 78 பேர். காங்கிரஸில் 72, தண்டி யாத்திரையில் 78 பேர். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டில் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, உப்பு சத்தியாகிரகத்தில் 78 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ தண்டி யாத்திரையின் போது காந்தியுடன் எத்தனை உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனார்னா 78 பேர். கொஸ்டின் நம்பர் 71 பாருங்கள், பொறுத்துக இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் எப்போ இந்தியாவுடன் இணைச்சாங்கன்னா 1948, அப்போ 2 கமா. கோவா எப்போ இணைச்சாங்கன்னா 1961, 3 கமா. பாண்டிச்சேரி எப்போ இணைச்சாங்கன்னா 1954, 4 கமா. ஜுனாகத் எப்போ இணைச்சாங்கன்னா 1941. ஓகேங்களா, 1. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கமா, 3 கமா, 4 கமா, 1. ஆன்சர் சி தான் அதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு சரியான ஆன்சர் சி தான். கொஷின் நம்பர் 78. கொஷின் நம்பர் 78 பாருங்கள். ஓகேங்களா, தவறானதை தேர்வு செய். ஓகேங்களா, 1906 முஸ்லிம் லீக் நவாப் கலிமுல்லா கான் என்பவரால் தலைமையில் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ முஸ்லீம் லீக் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ராவப் சலிமுல்லா கான் என்பவரால் தலைமையில் தோற்றுவிக்கப்பட்டது. சரிதான். 1906 தாதாபாய் நவ்ரோஜி தலைமையேற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சுயராஜ்யம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுவும் சரி. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, 1911 வங்காளம் இணைக்கப்பட்டு தலைநகர் டெல்லிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இது தவறு. 1916 ஓகேங்களா காங்கிரஸும் முஸ்லீம்களுக்கும் ஓகேங்களா ஒத்துழைப்பு நல்கிட ஒப்பந்தம் செய்தது. சரி. அப்போ என்ன கேட்குறான்? தவறான இணை சி தான் தவறான இணை. அடுத்த கொஷின் பாருங்கள், 73வது கொஷின். கொஷின் நம்பர் 73 பாருங்கள். விக்டோரியா மகாராணியை பெருமைப்படுத்த டெல்லி தர்பார் நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. ஓகேங்களா, அப்போ விக்டோரியா மகாராணியை பெருமைப்படுத்த டெல்லியில் தர்பார் நடத்தியவர் யாருன்னு கேட்டானா லிட்டன் பிரபு. ஓகேங்களா, பாருங்கள். அடுத்து 74வது கொஸ்டின். தீனபந்து என்று அழைக்கப்பட்டவர் சிஎஃப் ஆண்ட்ரூப்ஸ். ஓகேங்களா, தீனபந்து என்று அழைக்கப்பட்டவர் சிஎஃப் ஆண்ட்ரூப்ஸ். ஓகேங்களா, டெல்லி சலே என்ற முழக்கத்தை கூறியவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 76வது கொஷின். கொஷின் நம்பர் 76. இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. பாருங்கள், பொறுத்துக. மராட்டா அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தினவர் யாருன்னா திலகர். 2 கமா. லைஃப் ஆஃப் டிவைன்ஸ் அரவிந்த் கோஷ் நடத்திய பத்திரிகை. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மை லவ் மை மியூசிக் நடத்தினது யாருன்னா பண்டிட் ரவிசங்கர். ஓகேங்களா, 4 கமா. அடுத்தது காமன்வெல்த் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னா அன்னி பெசன்ட். ஓகேங்களா, காமன்வெல்த் மட்டும் இல்லை, நியூ இந்தியா காமன்வெல்த் 2 நூலை எழுதினது யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா, அப்போ அன்னி பெசன்ட் அம்மையார் 3ல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 2 கமா, 1 கமா, 4 கமா, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 78 பாருங்கள். மாண்டேகு சேம்ஸ்போர்டு சட்டம் என்பது ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையது ஆகாது என்று என கூறியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். நேரு இடைக்கால அரசை அமைத்த ஆண்டு. நேரு இடைக்கால அரசை அமைத்த ஆண்டு 1946.
கொஷின் நம்பர் 80 பாருங்கள். ஓகேங்களா, தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கப்பட்டது? ஓகேங்களா, அக்டோபர் 17, 1940. தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது அப்படின்னா அக்டோபர் 17, 1940. ஓகேங்களா, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் அப்படின்னா லின்லித்கோ பிரபு. ஓகேங்களா, அப்போ 42 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது ஓகேங்களா இந்தியாவினுடைய அரச பிரதிநிதி யாருன்னு கேட்டாங்களா லின்லித்கோ பிரபு. கொஷின் நம்பர் 82. ஓகேங்களா, பாருங்கள். காதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? ஓகேங்களா, லாலா கர்தயால். காதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? லாலா கர்தயால். கணபதி பாருங்கள். கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாலகங்கார திலகர். அதாவது கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் ஓகேங்களா பாலகங்கார திலகர். கொஷின் நம்பர் 84. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் ஓகேங்களா உஷா மேத்தா. அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா உஷா மேத்தா. பாருங்கள், எல்லை காந்தி ஓகேங்களா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கான் அப்துல் கபார்கன். கொஷின் நம்பர் 86. கொஷின் நம்பர் 86. ஓகேங்களா, பாருங்கள். ஓகேங்களா, சர்ஜான் சைமன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை ஆங்கில அரசு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1927. அதாவது சைமன் குழு, இதுக்கு பேர் தான் சைமன் குழு. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா சர்ஜான் சைமன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை ஆங்கில அரசு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1927. அதுக்கு பேர் தான் சைமன் குழு. இந்திய மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? டிசம்பர் 31, 1929. இந்திய மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டதுன்னா டிசம்பர் 31, 1929. கொஷின் நம்பர் 88. ஓகேங்களா, கொஷின் நம்பர் 88. வேல்ஸ் இளவரசர் சென்னை வந்த ஆண்டு ஓகேங்களா 1921. 4, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் 1885. 1, சம்பாரான் இயக்கம் 1917. 2, கேடா சத்தியாகிரகம் எப்போ அப்படின்னா 1918. அப்போ 4, 1, 2, 3 தான் இதுக்கு சரியான ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 89. பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய். கொஷின் நம்பர் 90. பாருங்கள். இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டம் தேவை என்று கோரிக்கை முதலில் வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை 1928. தண்டி யாத்திரையின் 91வது கொஷின். தண்டி யாத்திரையின் போது காந்தியுடன் சென்ற ஒரே பெண் யாருன்னா சரோஜினி நாயுடு. தண்டி யாத்திரையின் போது காந்தியுடன் சென்ற ஒரே பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. அடுத்த கொஷின் பாருங்கள். 92வது கொஷின் 92. தேசபந்து என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சிஆர் தாஸ். ஓகேங்களா, தேசபந்து என்று அழைக்கப்பட்டவர் சிஆர் தாஸ். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள், பொறுத்துக்க. சிம்லா மாநாடு எப்போ நடந்ததுன்னா 1945. ஓகேங்களா, 4, மலபார் கழகம் ஓகேங்களா 3 நடந்தது 1921. 3, ஓகேங்களா. சம்பாரான் இயக்கம் 1917. 2, அடுத்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் 1920. ஓகேங்களா 1, அடுத்து பார்த்திங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931.
5. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4,3,2,1,5. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 94. கொஷின் நம்பர் 94. 1915 இந்து மகாசபையின் முதலாவது மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஹரித்வாரில் நடைபெற்றது. 1915 இந்து மகாசபையின் முதலாவது மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஹரித்வாரில் நடைபெற்றது. காந்தி சுட்டு கொல்லப்பட்ட நாள் ஓகேங்களா ஜனவரி 30, 1948. காந்தியை சுட்டு கொல்லப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. கொஷின் நம்பர் 96. பின்வருவனவற்றுள் சரியான இணை எது ஓகேங்களா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 ரைட்டு. இரண்டாம் வட்டமேஜை மாநாடு அதுவும் 1931 சரி. அடுத்தது வகுப்புவாத அறிக்கை 1932 சரி. பூனே ஒப்பந்தம் 1932 சரி. இதுவும் சரி ஓகேங்களா? அப்போ ஆன்சரு 1, 2, 3 மற்றும் 4. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 97. கொஷின் நம்பர் 97 ஓகேங்களா? பாருங்கள், மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றுபட்ட இடம் ஓகேங்களா லக்னோ. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றுபட்ட இடம் லக்னோ. பாருங்கள், மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1909. கொஷின் நம்பர் 99 ஓகேங்களா? கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பாருங்கள், முழு சுதந்திரம் பெறுவதை நோக்கமாக கொண்டு 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்டது ஓகேங்களா? ரெண்டுமே சரி. காந்தி மார்ச் 12 ஓகேங்களா 1930ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு போராட்டத்தை மேற்கொண்டார். அப்போ ரெண்டுமே சரி. 1 மற்றும் 2மே சரி. கொஷின் நம்பர் 100. பாருங்கள், இந்திய சமஸ்தானங்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டவர் சர்தார் வல்லபாய் படேல். 101வது கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸ் முழுமையான சுதந்திரத்தை தன் குறிக்கோளாக அறிவித்த ஆண்டு 1939. கொஷின் நம்பர் 102. ஆங்கில அரசி கடைசி தலைமை ஆளுநர். ஆங்கில அரசினுடைய கடைசி தலைமை ஆளுநர் யாருன்னா மவுண்ட் பேட்டன். பாருங்கள், அடுத்தது பூனே ஒப்பந்தம் 1932 4, ஆகஸ்ட் நன்கொடை 1940 3, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 2, இந்திய தேசிய இராணுவம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1942 ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 104. கொஷின் நம்பர் 104. பாருங்கள், கர்சன் பிரபு பற்றியதில் தவறானது எவை ஓகேங்களா? கர்சன் பிரபு பற்றி தவறானது எதுன்னு கேட்குறான். 1904ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னம் பாதுகாப்பு சட்டம் நிறுவினார் ஓகேங்களா? அப்போ இது சரி. 1905ஆம் ஆண்டு வங்காளத்தை 2ஆக பிரித்தார். இதுவும் சரி, வங்க பிரிவினை ஓகேங்களா? 3வது பார்த்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர். வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் இல்லை, டல்கோசி பிரபு தான் கொண்டு வந்தார். தப்பு. தொல்பொருள் கல்வெட்டியங்களில் ஒரு துறையை நிறுவினார். இதுவும் சரி. அப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். 3 மட்டும்தான் தவறு. கொஷின் நம்பர் 105. கொஷின் நம்பர் 105. பாருங்கள், கீழ்கண்டவற்றில் வாக்கியங்களில் சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பானவற்றை எவை சரியானவை ஓகேங்களா? 1932ஆம் ஆண்டு ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. 1940 அவர் ஓகேங்களா முற்போக்கு கட்சியை தொடங்கினார் ஓகேங்களா? முற்போக்கு கட்சியை அவர் தொடங்க மாட்டார். தப்பு. 1942ஆம் ஆண்டு பர்மாவிற்கு சென்றார்.
சென்றார். ஓகேங்களா, இது சரிதான். அதாவது முற்போக்கு 1940 ஓகேங்களா, முற்போக்கு எவை சரியானவை? ஓகேங்களா, சரியானவை, இது தப்பு தான். 1942 பர்மாவிற்கு சென்றார், இதுவும் சரி. ஓகேங்களா, ஆசத் ஹிந்து பசான் என்று அழைக்கப்படும் இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதியாக சுபாஷ் சந்திர போஸ் பொறுப்பேற்றார், சரி. அடுத்து பாருங்க, ஜெய்ஹிந்து டெல்லியை நோக்கி செல்லு என்பது சுபாஷ் சந்திர போஸினுடைய முழக்கம், இதுவும் சரி. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறான்? 1 சரி, ஓகேங்களா, 3 சரி, 4 சரி, 5 சரி. ஓகேங்களா, சீதா இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 106. கொஷின் நம்பர் 106. பாருங்க, கீழ்கண்டவற்றின் வாக்கியங்களில் ஜாலியன் வாலாபாய் படுகொலை தொடர்பானது எவை தவறானது? எவை தவறானவைன்னு கேட்குறாங்க. படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் ஹெய்சர் ஹி ஹிந்து பட்டத்தை துறந்தார், தப்பு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், காந்தி தனது நைட்வுட்டு பதக்கத்தை திருப்பி அளித்தார், இதுவும் தப்பு. இராணுவ தளபதியாக ஜெனரல் டயர் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டார். ஓகேங்களா, துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டார். ஓகேங்களா, இது சரி. அடுத்து பாருங்கள், 4வது, லக்னோ, அதாவது லக்னோவில் உள்ள ஜாலியன் வாலாபாய் படுகொலை என்பது ஒரு பூங்கா, அது லக்னோவுடைய கிடையாது. ஓகேங்களா, பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல இச்சம்பவம் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டன, சரி. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறான்? தவறானது கேட்குறான். பாருங்கள், 1 தவறு, அடுத்தது 2 தவறு, அடுத்தது 4 தவறு. ஓகேங்களா, ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 107. லக்னோ ஒப்பந்தம் யாருடைய இடையே கையெழுத்திடப்பட்டது? காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம்க்கு. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம்க்கு இடையே தான் லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்டது. கொஷின் நம்பர் 108. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. காந்தி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்தார். காந்தி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்தார், சரி. ஆங்கில அரசு 1919 ஆண்டு ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தது, இதுவும் சரி. ஆன்சரு 1 மற்றும் 2 சரி. கொஷின் நம்பர் 109. கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கிலாபத் இயக்கத்தை அலி சகோதரர்களை தான் தொடங்கினார். அந்த அலி சகோதரர் யாருன்னா முகமது அலி ஜவுகத் அலி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னா மக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னு கேட்டானா பக்ருதீன் தியாப்ஜி. கொஷின் நம்பர் 111. ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு காந்தியை முதலாக சந்தித்த மாநாடு எது அப்படின்னா லக்னோ மாநாடு. அப்போ ஜவஹர்லால் நேரும் காந்தியும் முதலாக சந்தித்த மாநாடு லக்னோ மாநாடு. கொஷின் நம்பர் 112. ஓகேங்களா, பாருங்கள், முதல் பானிபட் போர். ஓகேங்களா, முதல் பானிபட்டு யாருக்கு நடந்தது? ஓகேங்களா, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் 5, அடுத்து 2ஆம் பானிபட் போர் யாருக்கு நடந்தது? அக்பருக்கும் ஹெமுவுக்கும், அப்போ 4, ஓகேங்களா. அடுத்தது சௌசா போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னா ஷவுஷா போர். ஓகேங்களா, ஷவுஷா போர் பார்த்தீங்கன்னா 3ஆம் பானிபட் போர் முகமது அஜாலிக்கும் இவங்களுக்கு இடையே நடத்துது. ஓகேங்களா, 3, அடுத்தது ஷவுஷா போர் முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் நடந்தது 2. ஓகேங்களா, 2ஆம் தரைன் போர். ஓகேங்களா, 2ஆம் தெரைன் போர் இது 1ங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஷவுஷா போர் யாருக்கு இடையில் நடத்தப்பட்டதுன்னா ஷர்ஷாவுக்கும், ஓகேங்களா, உமாயூனுக்கும், அப்போ 1, 2ஆம் தெரைன் போர் முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும். ஓகேங்களா, 2ஆம் முகமது கோரிக்கும் 2ஆம் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் இந்த 2ஆம் தெரைன் போர் நடந்தது. ஓகேங்களா, அப்போ 2, அப்போ 4, 5, 4, 3, 1, 2. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். பாருங்கள், முதல் பானிபட் போர் யாருக்கு இடையில் இருந்தது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். ஓகேங்களா, 5. 2ஆம் பானிபட் போர் பார்த்தீங்கன்னா அக்பருக்கும் ஹெமுவுக்கும் 4.
மூன்றாம் பானிபட் போர் பார்த்தீங்கன்னா அகமது ஜா அப்தாலிக்கும் மராத்தியருக்கும். ஓகேங்களா. சவுகான் போர் ஷெர்ஷாவுக்கும் ஒமாயினுக்கும். இரண்டாம் தரையின் போர் முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும். ஆன்சர் 5,4,3,2,1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 113வது கொஸ்டின். ஓகேங்களா. வங்கப்பிரிவினின் உள்நோக்கம் யாதெனில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை கலைப்பது. ஆன்சர் பி தான் அதுக்கு சரியான ஆன்சர். வங்கப்பிரிவினை உள்நோக்கம் என்ன எனில் அப்படின்னா இந்துவும் முஸ்லீமும் ஒற்றுமையை கலைப்பது. இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது 1945. ஓகேங்களா. அப்போ இது எப்போ தொடங்கி 1900 ஓகேங்களா 39 தொடங்கி 45 தான் முடியும் இரண்டாம் உலக போர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 115வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 115வது கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் இராணுவத்தை அமைத்தவர் யார்? சிங்கப்பூரில் யார் அப்படி அனுப்பிச்சாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சரியான இணை சௌரி சாரா சம்பவம். ஓகேங்களா. 1922 சரி. சுயராஜ்ய கட்சி 1923லேருந்து 25 வரை சரி. சைமன் குழு 1927 தொடங்கி 28 முடிஞ்சிடும், இதுவும் சரி. ஓகேங்களா. லாகூர் மாநாடு 1929. அப்போ 4மே சரி. ஓகேங்களா. அப்போ 1, 2, 3, மற்றும் 4 டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 117வது கொஸ்டின். காவலர் நடத்திய தடியடியால் தாக்கப்பட்டு லாலா லஜபதி ராய் மரணமடைந்த காரணமாக இருந்த சுட்டு கொன்றவர் யாருன்னா பகவத்சிங். ஓகேங்களா. அதாவது லாலா லஜபதி ராயை தடியால் செத்துருவார். ஓகேங்களா. அந்த தடியால் அடித்தவ காவலாளியை சுட்டு கொண்டவன் யாருன்னா பகவத்சிங். கொஸ்டின் நம்பர் 118. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஓகேங்களா. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. சுதேசி என்பதன் பொருள் சொந்த நாடு என்பதாகும். சரி. சுதேசி இயக்கத்தின்படி நாட்டின் தொழில்கள் மேம்பாடு அடைவதை ஊக்குவித்து அயல்நாட்டு பொருள்களை பயன்பாட்டை புறக்கணித்தல். ஓகேங்களா. அப்போ உள்நாட்டு பொருளை ஊக்குவிக்கணும், அயல்நாட்டு பொருளை அழிக்கணும். அப்போ 2மே சரி. ஓகேங்களா. 1 மற்றும் 2. அடுத்து பாருங்கள், வந்தே மாதரம் என்னும் முழக்கம் யாரால் இயற்றப்பட்டது? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலாம் முழக்கத்தையும் கொண்டு வந்தவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 120. அரசு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய வரை மக்கள் அரசு வரி செலுத்தக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்திய காங்கிரஸ் மாநாடு அகமதாபாத் மாநாடு. அதாவது பார்த்தீங்கன்னா அரசு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் வரை மக்கள் அரசுக்கு வரி செலுத்தக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்திய காங்கிரஸ் மாநாடு எதுன்னு கேட்டானா அகமதாபாத் மாநாடு. 1940 ஆகஸ்ட் நன்கொடையின் தொடர்புடையவர் யார் அப்படின்னா லின்லித்கோ. ஓகேங்களா. ஆகஸ்ட் நன்கொடையை தொடர்புடையவர் யாருன்னா லின்லித்கோ பிரபு. கொஸ்டின் நம்பர் 122. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று சேர்ந்த மாநாடு. ஓகேங்களா. லக்னோ காங்கிரஸ் மாநாடு. பாருங்கள், செய் அல்லது செத்துமடி என்ற வார்த்தையை காந்தி எந்த போராட்டத்தின் போது பயன்படுத்தினார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். செய் அல்லது செத்துமடி என்ற வார்த்தையை காந்தி எந்த போராட்டத்தின் போது பயன்படுத்தினார்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 124வது கொஸ்டின். கே திட்டம். ஓகேங்களா. கே திட்டம் பார்த்தீங்கன்னா 1963 2, குலக்கல்வி திட்டம் 1953 3, சிஆர் திட்டம் 1944 4, சுதந்திர கட்சி 1951. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. ஆன்சர் பி தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 125. கொஷின் நம்பர் 125 பாருங்கள். ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1917. ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1917. அடுத்து 126வது கொஸ்டின். தன்னாட்சி இயக்கம் படிப்படியாக முடிவுக்கு வர காரணமாக அமைந்தது எது அப்படின்னா ஆகஸ்ட் அறிக்கை. இப்போ தன்னாட்சி இயக்கம் படிப்படியாக முடிவுக்கு வர்றது
ஆகஸ்ட் அறிக்கை. கொஷின் நம்பர் 127. ஓகேங்களா, தனது இரு நாட்டு கொள்கையின் மூலம் இந்திய நாட்டை இந்துக்களுக்கும் இந்திய என்றும் முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்றும் பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா, இந்தியாவிற்கு இந்தியாவும் முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தானும் அப்படின்னு வலியுறுத்தம் செஞ்சவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. அடுத்து பாருங்கள், மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தனி தொகுதிகளை யாருக்கு அறிமுகப்படுத்தியது? ஓகேங்களா, முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு செஞ்சது இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம். கொஷின் நம்பர் 129. முதல் வட்டமேஜை மாநாடு நடந்தபோது வைசராயாக இருந்தவர் யார் அப்படின்னா இர்வின் பிரபு. முதல் வட்டமேஜை மாநாடு நடந்தபோது வைசியராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டானா இர்வின் பிரபு. அமைச்சரவை தூதுக்குழுவில் இல்லாதவர் கேட்குறாங்க. ஓகேங்களா, அமைச்சரவை தூதுக்குழுவில் 3 பேர் கொண்ட குழு, 3 பேர் கொண்ட குழு. ஓகேங்களா, இதில் இல்லாதவர் யாருன்னு கேட்குறாங்க. சர் ஜான் சைமன் தான் கிடையாது. மீதி எல்லாமே பெத்தி கிளாரன்ஸு, ஜர்போஸ்ட் கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர். ஓகேங்களா, இது இவர் தான் தலைவர். ஓகேங்களா, பெத்தி கிளாரன்ஸ் தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழுவுக்கு தலைவர். இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் மூலம்தான் அரசியலமைப்பு உருவாக அடிப்படையாக இருந்த அமைச்சரவை குழு. 1931 இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாடு நடந்த இடம் மற்றும் தலைவர். 3வது மாநாடு எங்கே நடந்ததுன்னா சென்னையில் நடந்தது. தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. 3வது மாநாடு சென்னையில் நடந்தது. தலைமை தாங்கியவர் பக்ருதீன் தியாப்ஜி. கொஷின் நம்பர் 132. கிபி 1946 அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பிய இங்கிலாந்து பிரதம அமைச்சர் யார் அப்படின்னா அட்லி பிரபு. ஓகேங்களா, அதாவது அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பின பிரபு அட்லி பிரபு தான். ஓகேங்களா, அடுத்தது திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என குறிப்பிடப்படுது கிரிப்ஸ் குழு. எந்தது? கிரிப்ஸ் குழு. திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என குறிப்பிடப்படுவது ஓகேங்களா கிரிப்ஸ் குழு. ஓகேங்களா, அப்படி யார் சொன்னதுன்னா காந்தி தான் சொல்லுவார். ஓகேங்களா, காந்தி தான் கிரிப்ஸ் குழுவை பற்றி சொல்லுவார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 134வது கொஷின். ஓகேங்களா, பகவத்சிங் தூக்கிலிட காரணம். ஓகேங்களா, லாகூர் சதிவிலக்கு. அதாவது பகவத்சிங் தூக்கிலிட காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா லாகூர் சதிவிலக்கு. கொஷின் நம்பர் 135. கொஷின் நம்பர் 135 பாருங்கள். ஓகேங்களா, அக்பர் எங்கே பிறந்தார்னா அமரக்கோட்டை. ஓகேங்களா, 3 சிவாஜி எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனேரி கோட்டை. ஓகேங்களா, 1 புத்தர் எங்கே பிறந்தார்னா லும்பினி வனம். ஓகேங்களா, எங்கே இருக்குது? 5ல் இருக்குது, இல்லை 4ல் இருக்குது. ஓகேங்களா, லும்பினி வனம் எங்கே இருக்குது? 4ல் இருக்குது. 4 மகாவீரர் எங்கே பிறந்தார்னா குந்த கிராமம் 5. ஓகேங்களா, குருநானக் எங்கே பிறந்தார்னா தாழ்வண்டி. ஓகேங்களா, அப்போ 3 1 4 5 2 ஆன்சர் சி தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 136வது கொஸ்டின். காந்தி காங்கிரஸ் தலைவராக இருந்த மாநாடு. காந்தி ஒரே ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு, அது எந்த மாநாடு அப்படின்னு கேட்குறாங்க. காந்தி காங்கிரஸ் தலைவராக இருந்த மாநாடு எதுனா 1924 பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டில் தான் தலைவராக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பகவத்சிங்கு, ராஜ்குரு, சுப்டதேவ் ஆகிய மூவரையும் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மார்ச் 23 1931. பாருங்கள், பகவத்சிங்கு, ராஜ்குரு, சுப்டதேவ் ஆகிய மூவரையும் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மார்ச் 23 1931. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1938. காந்தியடிகளை ஓகேங்களா தேச தந்தை என்று அழைத்தவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஓகேங்களா, சுபாஷ் சந்திரபோஸ் தான் காந்தியடிகளை தேசத்தின் தந்தை என்று அழைத்தார். பாரு, யார் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை தூதர் என சரோஜினியார் புகழாரம் சூட்டப்பெற்றவர்? முகமது அலி ஜின்னா. கொஸ்டின் நம்பர் 140. ஓகேங்களா, பார்வேர்டு பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ். பார்வேர்டு பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யாருன்னா சுபாஷ் சந்திரபோஸ். பாருங்கள், 1919
ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாய் படுகொலையின் போது பொதுமக்களை சுடுமாறு உத்தரவிட்ட அதிகாரி யார் அப்படின்னா ஜெனரல் டயர். ஓகேங்களா, மைக்கேல் ஓ டயர் கிடையாது, ஜெனரல் டயர். கொஷின் நம்பர் 142. இரண்டாம் வட்டமேஜை மாநாட்டின் போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யார்? இப்போ இரண்டாவது வட்டமேஜை மாநாடு நடந்தபோது இங்கிலாந்தில் பிரதமராக யார் இருந்தாங்கன்னா ராம்சே மெக்டொனால்ட். லண்டன் பிரிவுக்கு கவுன்சில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்னா சையது மீர் அலி. லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் சையது மீர் அலி. கொஸ்டின் நம்பர் 144. பாருங்கள், இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றதுன்னா செங்கோட்டை, அதாவது டெல்லியில் செங்கோட்டையில் நடந்தது. இந்திய தேசிய இராணுவ படை மீது விசாரணை எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா செங்கோட்டை, டெல்லியில். மூன்றாம் வட்டமேஜை மாநாட்டிலும் கலந்து கொண்டவர் யார்? அப்போ 3 வட்டமேஜை மாநாட்டிலும் கலந்து கொண்டவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். கொஷின் நம்பர் 146. கொஷின் நம்பர் 146. பாருங்க, இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன? இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படையினர் பிரிவின் பெயர் என்ன அப்படின்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அமைச்சராக சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்? ஓகேங்களா, அதாவது அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஏற்படுத்தினார். கொஸ்டின் நம்பர் 148. 1937 நடைபெற்ற தேர்தல் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னா 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லீம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர் என்றவர் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் நம்பர் 150. இருநாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சர் வாசிகர் காஷன். 151வது கொஸ்டின். காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் பங்கேற்ற 72 பிரதிநிதிகள் டேஸ் பேர் மட்டுமே முஸ்லீம்கள். ஓகேங்களா, 2 பேர் தான் காங்கிரஸ் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் 72 பேர்த்தில் 2 பேர் ஆங்கிலேயர் இருந்திருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 152வது கொஸ்டின். நகராட்சிகள் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை விளக்கியுள்ளவர் அப்படின்னா லால் சந்து. அதாவது நகராட்சிகள் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை விளக்கியுள்ளவர் யாருன்னா லால் சந்த். அடுத்து பாருங்கள், முகமது கஜினி 17 முறை படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகின்ற இந்திய வரலாறு என்னும் நூலை எழுதியவர் யார்னா சர் ஹென்றி எலியட். கொஸ்டின் நம்பர் 154. இந்துக்கள் ஆகிய நாங்களாகவோ ஒரு தேசமாக உள்ளோம் என உறுதிபட கூறியவர் யார் அப்படின்னா வி.டி. சவர்கர். பிரித்தாளும் கொள்கையின் அறிமுகம் என்று கருதப்படுவது எது அப்படின்னா வங்காள பிரிவினை. அடுத்து பாருங்கள், மாப்ளோ புரட்சி எங்கு நடைபெற்றதுன்னா கேரளாவில் நடைபெற்றது. மாப்ளோ புரட்சி எங்கே நடைபெற்றது? கேரளாவில் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 157வது கொஸ்டின். 157வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்திய சுதந்திரத்திற்கு தீவிரவாதிகள் தீவிர போக்கை கடைபிடித்தன, சுதந்திரம் பெறுவது தங்கள் உரிமை என்று நம்பினர். ஓகேங்களா, இது சரி. 1978 கொண்டு வரப்பட்ட ஆயுத சட்டமும் மற்றும் பிராந்திய மொழி சட்டங்களும் இந்தியர்களின் தேசிய உணர்வுகளை மேலும் அறிமுகப்படுத்தின. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஓகேங்களா 1 மற்றும் 2C சரி. கொஸ்டின் நம்பர் 158. பாருங்கள், இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா
கோபாலகிருஷ்ண கோகலே. காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேஜை மாநாடு எது அப்படின்னா இரண்டாம் வட்டமேஜை மாநாட்டில் தான் காங்கிரஸ் கலந்து கொண்டது. ஓகேங்களா. காங்கிரஸ் சார்பாக காந்தி தான் அதில் கலந்துக்கிறாரு. ஓகேங்களா. காங்கிரஸ் சார்பாக காந்தி தான் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறாரு. இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, இந்திய தேசிய இராணுவம் உருவாக்குனது 1943, 42 தொடங்கி 43 தான் கொண்டு வருவாங்க இந்திய தேசிய காங்கிரஸ். 1960 பாருங்கள் 161வது கொஸ்டின். 1929ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்றது. ஓகேங்களா. அதாவது சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா செங்கல்பட்டில் தான் நடைபெற்றது. சுயமரியாதை திருமண சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. சுயமரியாதை திருமண சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. கொஸ்டின் நம்பர் 163. ஓகேங்களா. காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? 1976. காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னா 1976. ஓகேங்களா. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ஓகேங்களா திருமயம் என்னும் ஊரில் பிறந்தார். தற்போது ஓகேங்களா திருமயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ காமராஜனுடைய அரசியல் குருவான சத்தியமூர்த்தி திருமயம் என்னும் ஊரில் பிறந்தார். தற்போது அந்த திருமயம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. திருமயம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 165. இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்பது யாருடைய வாக்கு அப்படின்னா காமராஜருடைய வாக்கு. ஓகேங்களா. இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்பது யாருடைய வாக்குன்னு கேட்டாங்கன்னா காமராஜருடைய வாக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. சேலத்து மாம்பழம் என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா ராஜாஜி. 4 கமா. கிங் மேக்கர் அரசியல் கிங் மேக்கர் யாருன்னா காமராஜர். 3 கமா. ஓகேங்களா. தீர்த்தகிரி அப்படின்னா தீரன் சின்னமலை. 2 கமா. அடுத்து பாருங்கள் தென்னாட்டு திலகர் வஉசி. தென்னாட்டு திலகர் வஉசி. 1 கமா. தென்னாட்டு காந்தி அப்படின்னா அறிஞர் அண்ணா. 5. அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். சேலத்து மாம்பழம்னா ராஜாஜி. கிங் மேக்கர் அப்படின்னா காமராஜர். தீர்த்தக்கரசி அப்படின்னா தீரன் சின்னமலை. ஓகேங்களா. தென்னாட்டு திலகர்னா ஊவேசா. தென்னாட்டு காந்தின்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா. அப்போ 4 கமா 3 கமா 2 கமா 1 கமா 5. இதுக்கு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 167. 1925 திருச்செங்கோட்டில் திருச்செங்கோட்டில் புதுப்பாளையம் என்ற இடத்தில் காந்தி ஆசிரமத்தை அமைத்தவர். ஓகேங்களா. காந்தி ஆசிரமத்தை அமைத்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி. 1925 திருச்செங்கோட்டில் புதுப்பாளையம் என்ற இடத்தில் காந்தி ஆசிரமத்தை அமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 168. கொஷின் நம்பர் 168. கொஷின் நம்பர் 168. ஓகேங்களா. பாருங்கள் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எங்கே பிறந்தாருன்னா சென்னிமலையில் பிறந்திருக்கிறாரு. 4 கமா. வாவு சிதம்பரம். வாவு சிதம்பரம் எங்கே பிறந்திருக்கிறான்னா மேலப்பாளையம். ஓகேங்களா. 3 கமா. ஓகேங்களா. சுப்பிரமணியம் சிவா எங்கே பிறந்தான்னா வத்தலக்குண்டு. 2 கமா. ஓகேங்களா. வாஞ்சிநாதன் எங்கே பிறந்திருக்கிறான்னா செங்கோட்டையில். 1 கமா. திருப்பூர் குமரன் எங்கே பிறந்திருக்கிறான்னா சென்னிமலையில். திருப்பூர் குமரன் சென்னிமலையில் பிறந்திருக்கிறாரு. ஓகேங்களா. பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா. மறுபடியும் சொல்கிறேன். தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை எங்கே பிறந்திருக்கிறான்னா மேலப்பாளையம். தீரன் சின்னமலை எங்கே பிறந்திருக்கிறாரு? தீரன் சின்னமலை எங்கே பிறந்திருக்கிறாரு? மேலப்பாளையம். 4 கமா. ஓகேங்களா. வாவு சிதம்பரம். வாவு சிதம்பரம் எங்கே பிறந்தாரு? ஒட்டப்பிடாரம். 3 கமா. ஓகேங்களா. சுப்பிரமணிய சிவா எங்கே பிறந்தாருக்கு? வத்தலக்குண்டு. 2 கமா. ஓகேங்களா. சுப்பிரமணிய சிவா வத்தலக்குண்டு. வாஞ்சிநாதன் எங்கே பிறந்திருக்கிறான்னா செங்கோட்டையில் பிறந்திருக்கிறாரு. ஓகேங்களா. திருப்பூர் குமரன் சென்னிமலையில் பிறந்திருக்கிறாரு. திருப்பூர் குமரன் சென்னிமலையில் பிறந்திருக்கிறாரு. பாருங்கள் அதுக்கு 4 கமா 3 கமா 2 கமா 1 கமா 5. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. பிரிட்டிஷார் ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்கியது. ஓகேங்களா. ஏகாபத்தியம். ஏகாபத்தியம். பிரிட்டிஷாரர்
ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்கியது? ஏகாதிபத்தியம். கொஸ்டின் நம்பர் 170. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது எத்தனை வருஷம் காமராஜர் இருந்தார்னா 9 ஆண்டுகள். காமராஜனுடைய அரசியல் குரு ஓகேங்களா சத்தியமூர்த்தி. காமராஜர் அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா சத்தியமூர்த்தி. கொஸ்டின் நம்பர் 172 பாருங்கள். 1908ஆம் ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி கொண்டது சுயராஜ்ய நாளாம் ஓகேங்களா. 1908ஆம் ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி கொண்டாடியது எதுனா சுயராஜ்ய நாளாம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிடத்தை பெயர் என்ன அப்படின்னா சத்தியமூர்த்தி பவன். அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஓகேங்களா தலைமையிடத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டானா சத்தியமூர்த்தி பவன். கொஸ்டின் நம்பர் 174. 1940ஆம் ஆண்டு காமராஜர் வர்தா சென்ற யாரை சந்தித்தார்னா காந்தி. 1940ஆம் ஆண்டு காமராஜர் வர்தா சென்று சந்தித்தது காந்தியர். புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள ஓகேங்களா செக்ரட்டரியேட் என்பதை தலைமைச் செயலகம் என பெயர் மாற்றியவர் அறிஞர் அண்ணா ஓகேங்களா. தமிழ்நாட்டில் தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள செக்ரட்டரியேட்டை தலைமைச் செயலகம்னு பேர் மாற்றினவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வீர தமிழன்னை யாருன்னா தருமாம்மாள் 4 கமா. தமிழகத்தினுடைய அன்னி பெசட் அம்மையார் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம்மாள் 3 கமா. தீர்த்தக்கரசி அப்படிங்கிறது தீரன் சின்னமலை ஓகேங்களா 2 கமா ஓகேங்களா. தென்னாட்டு திலகர் காந்தி அப்போ 1 கமா ஓகேங்களா. தென்னாட்டு காந்தி அறிஞர் அண்ணா அப்போ 4 கமா 3 கமா 2 கமா 1 கமா 5. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். இந்திய செயலாளருக்கு உதவி செய்ய அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 15. அதாவது இந்திய செயலாளருக்கு உதவி செய்ய அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 15. கொஸ்டின் நம்பர் 178. அதாவது மும்பையில் மகத் மார்ச் என்ற பேரணியை தலைமை ஏற்று நடத்தியவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். காந்தியினுடைய சகாப்தம் எப்போலேருந்துனா 1920லேருந்து 1947 வரை. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 180வது கொஸ்டின் நம்பர் 180. கீழ்கண்ட வாக்கியங்களில் ரவுலட் சட்டம் தொடர்புடையவற்றை எது சரியானவை ஓகேங்களா. இந்த மாதிரி நான் உத்தரவின்றி எவரையும் கைது செய்ய ஆங்கில அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. இப்போ ரவுலட் சட்டம் உத்தரவின்றி யாரையும் கைது செய்யலாம். விசாரணையின்றி வரை எவரையும் 2 ஆண்டுகள் வரை சிறையில் அடைக்கும் அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. இதுவும் ரைட்டு. இந்திய மக்கள் ரவுலட் சட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். இதுவும் சரி ஓகேங்களா. அதாவது 1919 ஏப்ரல் 6ஆம் நாள் நாடு முழுவதும் கடையடைப்பு மற்றும் மறியல் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது ரவுலட் சட்டத்தை எதிர்த்து. இதுவும் சரி. அப்போ ஆன்சரு 1 கமா 2 கமா 3 கமா 4. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 189வது கொஸ்டின் நம்பர் 189வது கொஸ்டின். பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். பாருங்கள். டாக்டர் முத்துலட்சுமி பற்றி சில கூறுகள் ஓகேங்களா. பிறப்பு எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886 ஓகேங்களா. அப்போ 4 கமா. அடுத்து பாருங்கள். டாக்டர் பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912 3 கமா. அடுத்தது அவ்வை இல்லம் தோற்றுவிக்கப்பட்டது 1930 2 கமா ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் ஓகேங்களா. சுயமரியாதை இயக்கம் 1925 1 கமா. பத்மபூஷன் விருது எப்போ கொடுத்தாங்கன்னா 1956 5. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 கமா 3 கமா 2 கமா 1 கமா 5. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 83வது கொஸ்டின் நம்பர் 83வது கொஸ்டின். ஓகேங்களா, மிதவாதிகளின் கோரிக்கைகளில் நிறைவேற்றப்பட்டது. இப்போ மிதவாதியினுடைய கோரிக்கை இதில் நிறைவேற்றப்பட்டது எதுனா, சட்டசபையை விரிவு செய்து அதில் உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கிறாங்க. அப்போ மிதவாதியினுடைய கோரிக்கை எது வெற்றி அடைஞ்சது அப்படின்னா, சட்டசபையை விரிவு செய்து அதில் உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகரித்தல். அடுத்து பாருங்கள், 184வது கொஸ்டின். சமுதாயத்தில் எத்தனை பாவங்கள் உள்ளன என காந்தி, ஓகேங்களா, யங் இந்தியா நூலில் கூறியுள்ளார். அப்படின்னா 8 பாவங்கள் உள்ளதாம். அதாவது சமுதாயத்தில் எத்தனை பாவங்கள் உள்ளன என காந்தி யங் இந்தியா நூலில் எத்தனை கூறியுள்ளார். எதில் கூறினா 8 இருக்குதான் பாவங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 185வது கொஸ்டின். எந்த நாள் சமய நல்லிணக்க நாளாக கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னா, ஆகஸ்ட் 20. பிரிட்டிஷ்காரனுடைய பொருளாதார சுரண்டலை கண்டறிய அமைக்கப்பட்ட குழு வெல்வி குழு. பிரிட்டிஷ்காரனுடைய பொருளாதார சுரண்டலை கண்டறிய அமைக்கப்பட்ட குழு வெல்பி குழு. கொஸ்டின் நம்பர் 87. வங்கப்பிரிவினை ரத்து செய்த ஆண்டு 1911. வங்கப்பிரிவினை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு 1911. மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சி சிறப்பாக பங்கேற்று 101 இடங்களை எத்தனை இடங்களை கைப்பற்றியது அப்படின்னா, 41 இடங்களை கைப்பற்றியது. அப்போ 101 இடங்களில் 41 இடங்களை கைப்பற்றியிருக்குது சுயராஜ்ய கட்சி. அடுத்தது 189வது கொஸ்டின். காந்தியினுடைய அரசியல் குரு. காந்தியின் அரசியல் குரு யாருன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 189. 190வது கொஸ்டின் நம்பர் 190 பாருங்கள். ஓகேங்களா, எது தவறு? விக்டோரியா மகாராணி அறிக்கை, இந்திய பேரரசு சட்டம் 1858 சரி. அடுத்து பாருங்கள், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878 சரி. இந்திய ஆயுத சட்டம் 1878 சரி. இந்திய கவுன்சிலிங் சட்டம் 1893 இது தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு டி தான் தவறான ஆன்சர். படித்த இந்தியர்களின் மொழியாக அமைவது எதுனா ஆங்கிலம். படித்த இந்தியர்களின் மொழியாக அமைவது ஆங்கிலம். கொஸ்டின் நம்பர் 192. ஓகேங்களா, பாருங்கள். தீவிரவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக மாறியவர் யாருன்னா, அரவிந்த கோஷ். ஓகேங்களா, தீவிரவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக மாறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, அரவிந்த் கோஷ். ஓகேங்களா, இதில் பயங்கரவாதி யார்? ஓகேங்களா, இதில் பயங்கரவாதி யாருன்னா பகவத் சிங் தான். ஓகேங்களா, நீங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா தீவிரவாதி. ஓகேங்களா, லாலா லஜபதி ராய், அரவிந்த் கோஷ், பிபின் சந்திரபால் 3 பேரும் தீவிரவாதி. ஓகேங்களா, அதில் பயங்கரவாதி யாருன்னா பகவத் சிங். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 194வது கொஸ்டின். ஜாலியன் வாலாபாய் படுகொலை நடைபெற்ற ஆண்டு ஏப்ரல் 13, 1919. ஓகேங்களா, 1919ஆம் ஆண்டு சட்டம். ஓகேங்களா, பாருங்கள். சட்டம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இரட்டை ஆட்சி முறை, இது ஒன்று மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே அவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 196. 14 அம்ச சோசியலிச அறிக்கை வெளியிடப்பட்டது. 14 அம்ச சோசியலிச அறிக்கையினை வெளியிட்டவர் யாருன்னா பெரியார். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலையும் என்று அழைத்தவர் சா அகத்தியலிங்கம். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலையும் என்று அழைத்தவர் சா அகத்தியலிங்கம். இவர் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம், இனங்களின் அருங்காட்சியகம். அப்போ இந்தியாவினுடைய மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்கிறது சா அகத்தியலிங்கம். B.A. சுமித் அப்படிங்கன்னா இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 198வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க. சம்பாரான் சத்தியாகிரகம். ஓகேங்களா, 1917 3 கமா. அடுத்து பாருங்கள், பர்தோலி சத்தியாகிரகம் 1928 1 கமா. அடுத்து பாருங்கள், கேடா சத்தியாகிரகம் 1918 2 கமா.
தனிநபர் சத்தியாகிரகம் 1940 4. அப்போ 3,1,2,4 ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 199. கொஸ்டின் நம்பர் 199 பாருங்கள். பொறுத்துக வல்லபாய் பட்டேல் பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகத்தை நடத்தினார் 2, அடுத்து பாருங்கள். காந்திஜி ஒத்துழைமை இயக்கம் 3, அடுத்து பார்த்தீங்கன்னா வினோபாவே பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் 4, அரவிந்த் கோஷ் பார்த்தீங்கன்னா வங்க புரட்சி. அப்போ இதுக்கு 2, 3, 4, 1 ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 200 பாருங்க. 200 ஒரு கணக்காக போயிடுச்சு. 200 ஒரு கணக்கு. எனக்கு ஒரு வேலையை வியாழக்கிழமை ஒதுக்கப்பட்டது. 72 நாட்கள் கழித்து என்ன கிழமையில் முடிக்கப்பட்டு இருக்கும்? அதாவது ஒரு வேலையை வியாழக்கிழமை கொடுக்குறாங்க. என்னைக்கு கொடுக்குறாங்க? வியாழக்கிழமை கொடுக்குறாங்க. 72 நாள் கழித்து அது எந்த கிழமைன்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்திங்கன்னா 0ன்னு வச்சுக்குவோம். திங்கள் 1ன்னு வச்சுக்குவோம். செவ்வாய் 2, புதன் 3, வியாழன் 4, வெள்ளி 5, சனி 6. ஓகேங்களா? இதுதான் வாரத்தினுடைய 7 நாட்கள். முதல் நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை 0 வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு விடுமுறை. ஓகேங்களா? ஞாயிறு முதல் நாள் விடுமுறை. மற்ற நாள்லாம் பாருங்கள் 1, 2, 3, 6 நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 0. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறான்னா 72 நாட்கள் கழித்து. ஓகேங்களா? பாருங்கள் 72 நமக்கு என்ன சொல்கிறான்? வியாழக்கிழமை சொல்கிறான். ஓகேங்களா? வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு 4வது நாளாக இருக்குது. +4. அப்போ 2 கூட்டினா என்னாச்சு? 76 பாருங்கள். 76 ஓகேங்களா? வாரத்தில் 7 நாளால் நம்ம அடிக்கிறோம். ஓகேங்களா? 7 எத்தனை டைம் அடங்கும்? 10 டைம் அடங்கும். 70. அப்போ மீதி என்னது? 6. ஓகேங்களா? 6 தான் மீதி. இதில் 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள். சனி. ஓகேங்களா? அப்போ 6வது நாள் எது? சனி தான். ஓகேங்களா? சனி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான போடுகின்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.